ஓம் பெரும் பிரகஸ்பதி நமக. ஸ்ரீ கலை மிர்னாளினி ஜோதிடம். அன்பர்களே, மிதன ராசி மிதன லக்னத்தை பற்றி இன்று கூறுகிறேன். சுய காரியவாதி, இனிய வார்த்தை பேசுவார். கபடி, களத்திர சொல் கேட்பவர். வெட்கப்படுபவர். கணக்கன் புகழ் உடையவன். இருதாரம் உடையவன். வழக்கு உடையவன். விஷ நோயுண்டு. புத்தகம் எழுதுபவர். தூதுவர், செயலாளர், இன்சூரன்ஸ் ஏஜெண்ட், ஸ்டேஷனரி வணிகம், நரம்பு மண்டலம், உணர்ச்சி புலன்கள், மூளை, தோல், பேச்சில் தடுமாற்றம், கழுத்து, இடுப்பு நோயுண்டு. இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக கெடுபலன் வராது. மிருகசீரிடம் 3-4 பாதமும், திருவாதிரை 4 பாதமும், புனர்பூசம் 1-2-3 பாதமும் கொண்டது இந்த ராசி. இதன் அதிபதி புதன். வித்யாகாரகன், மாதுளக்காரகன் ஆவார். இவர் ஒரு அலிக்கிரகமாகவும் தாய்மாமன், மைத்துனர், அத்தைக்கு காரகத்துவம் பெறுவதால் மாதுளக்காரகர் ஆகிறார். புதன் வாயு கிரகம். இதன் நிறம் பச்சை நிறம். மாமன், மைத்துனர்களை குறிக்கின்ற இந்த ராசியில் தீய கிரகம் இருந்தால் உறவை கெடுத்துவிடும். திசை மேற்கு. ஊரின் மேற்கு புறத்திலோ மேற்கு வாசல் வைத்த வீடுகளிலோ வசிப்பார்கள். 2 கால் ராசி. பகலில் வலிமை உடையது. லக்னத்தில் சனியோ செவ்வாயோ இருப்பின் தொழில் வழியில் சட்டவிரோதமாக செயல்படுவார்கள். தோட்டம், நந்தவனம், கேளிக்கை விடுதிகள் இந்த இடங்களுக்கு அருகில் வசிப்பார்கள். மிருகசீரிடம் 3ஆம் பாதம் பிறந்தவர் சந்தோஷமாக காலம் கழிப்பார். உதார குணம் கொண்டவர்கள். ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்றுதல் கொண்டவர். தெய்வ வழிபாடுகளில் பங்கு கொண்டவர்களாகவும் சாதுவாகவும் இருப்பார்கள். மிருகசீரிடம் 4ஆம் பாதம் பிறந்தவர் திறமையுள்ளவர். சாதுவாகவும் தான தர்மங்கள் செய்பவரும், பிறர் மனதை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பவர்கள். சத்திய நெறி கொண்டவர். காமகுணம், பிடிவாத குணம், ஏமாற்றுபவர்கள், நெஞ்செழுத்தம் கொண்டவராக இருப்பார். திருவாதிரை 1ஆம் பாதம் பிறந்தவர் சுத்தமான இதயம் உடையவர். திறமை, நல்ல குணம், மற்றவரிடம் எளிதில் பழகும் தன்மை, பொருளை சேர்ப்பதில் ஆர்வம், பல விஷயங்களில் சாதுரியமாக சம்பாதித்து கணக்கு விஷயங்களில் திறமையுடன் இருப்பது போன்ற குணம் உடையவர்கள். திருவாதிரை 2ஆம் பாதம் பிறந்தவர் வாதத்துடன் பேசுவது, கண்டிப்பான வார்த்தைகள் உபயோகிப்பார். கலைகளில் பற்றுதல், பிறர் சொல்வதற்கு முன்பே அதை தெரிந்து கொள்ளாமல் கோபம் கொள்வது, உறவினரிடம் சண்டை மனப்பான்மையுடன் இருப்பது, திடமான தைரியத்தையும் பெற்று இருப்பார்கள். திருவாதிரை 3ஆம் பாதம் பிறந்தவர்கள் பிறரை பற்றி இகழ்வாக பேசும் குணமுடையவர். உடல் நோயுடனும் அழுக்கான ஆடைகளுடனும் திரிவார்கள். ஆணித்தரமான பேச்சுக்களை பேசுவது, பிறரிடம் மனம் இளகாமல் இருப்பது, பெண்களிடம் கெட்ட பெயர் பெற்று வாழ்வார்கள். பார்வைக்கு அசடு போல பேசுவார்கள். திருவாதிரை 4ஆம் பாதம் பிறந்தவர் உறவு ஜனங்களுடன் விரோதத்துடனும் சுபகாரியவாதி, பைத்தியம் போன்ற செய்கைகள், பணம் சம்பாதிப்பதில் நீதி நேர்மை பார்க்க மாட்டார். காமுகராகவும் இருப்பார். கணித திறமை, எழுதுவதில் சாமர்த்தியம் உடையவராக இருப்பார். புனர்பூசம் 1இல் பிறந்தவர் குண்டான உடல், ஆசைகள் அதிகம் கொண்டவர். காது மந்தம், சுறுசுறுப்பில்லாதவர். கல்வியில் திறமை, ஊக்கமுடையவர். மனதில் ஸ்திரமான எண்ணங்கள் இல்லாமல் மனம் விட்டும் பேசாமலும் செல்வங்களுடனும் பித்த திரேகத்துடனும் இருப்பார்கள். புனர்பூசம் 2ஆம் பாதம் பிறந்தவர் சோம்பேறிகள். ஆச்சார அனுஷ்டானங்கள், தெய்வ வழிபாடு இல்லாதவர்கள். வியாதிகள் உடையவர்கள். டாம்பீகம் வாழ்க்கையாக இருப்பார். பேச்சாற்றல் உள்ளவர். புனர்பூசம் 3ஆம் பாதம் பிறந்தவர் ஊர் சுற்றும் குணமும், நோய்களுடனும் பிறரை நன்றாக அறிந்து கொண்ட குணமும், நீண்ட ஆயுளும் உடையவர். நட்சத்திர பரிகாரம் பற்றி கூறுகிறேன். மிருகசீரிடம் 3ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை அன்று அங்காள பரமேஸ்வரிக்கு மஞ்சள் குங்குமம் தானம் செய்தால் நலம். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெள்ளிக்கிழமை தோறும் காயத்ரி தேவி ஜபம் செய்தால் மாமியார் மருமகள் ஒற்றுமை தரும். சனிக்கிழமை தோறும் கருப்பு எள், பச்சரிசி 2ம் கலந்து சாதம் செய்து சனி பகவானுக்கு படையில் வைக்க தவறான குழந்தை குடும்பத்தில் பிறக்காது. மிருகசீரிடம் 4ஆம் பாதம் பிறந்தவர் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு சாட்டி வணங்கவும்.
நோய் விலகும், தொழிலில் நல்லது நடக்கும், தாமதமின்றி வேலை செய்ய முடியும். ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று நெய் ஊற்றி கும்பிட கணவன் மனைவி சண்டை வராது, மாமனார் மாமியார் தொல்லை இருக்காது. திருவாதிரை 1ஆம் பாதம் பிறந்தவர். ஞாயிற்றுக்கிழமை நடராஜ பெருமாளை தியானம் செய்து வழிபட வெளிநாடு செல்லும் பாக்கியம் தரும். செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்ய ஆண் குழந்தை குடும்பத்தில் பிறக்கும். வியாழக்கிழமை காளியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்ய மனநிலை பாதிப்பு உள்ளவருக்கு நோய் விலகும். திருவாதிரை 2ஆம் பாதம் பிறந்தவர். புதன்கிழமை தோறும் நவக்கிரக புதனுக்கு தேன் அபிஷேகம் செய்ய குடும்பத்தில் பெண் பிள்ளை பெற்றோர் செல் கேட்கும். வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு வெண்தாமரை சமர்ப்பித்து வழிபட்டால் வீட்டில் திருடு போகாது. சனிக்கிழமை வலம்புரி விநாயகரை வணங்கி வர வியாபாரம் பெருகும், கடன் குறையும், வாழ்வில் புது திருப்பம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் பிறந்தவர். புதன்கிழமை நடன கணபதியை வணங்கி புதிய வியாபார தொடர்பு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு பாலாபிஷேகம் செய்ய ஆண் பெண் சாதி மாறி திருமணம் செய்ய மாட்டார்கள். சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நிற ஆடை உடுத்தி வணங்கி வர வேற்று மத ஜாதி ஆண் பெண் குடும்பத்தில் வரமாட்டார்கள். திருவாதிரை 4ஆம் பாதம் பிறந்தவர். திங்கட்கிழமை அம்மன் சூலாயுதத்தில் 3 எலுமிச்சை குத்தி வழிபட்டால் ஆண் பெண் வீட்டை விட்டு வெளியில் ஓடமாட்டார்கள். செவ்வாய்க்கிழமை திருவோடு வைத்திருப்பவர்களுக்கு 1 கைப்பிடி அரிசி தானமிட்டால் சகோதரியுடன் சண்டை தீரும். வியாழக்கிழமை நாகருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்ய வீட்டில் கண் குருடு நொண்டி பிறக்க மாட்டார்கள். புனர்பூசம் 1ஆம் பாதம் பிறந்தவர். ஞாயிற்றுக்கிழமை அங்காள பரமேஸ்வரிக்கு பால் அபிஷேகம் செய்தால் குடும்பத்தில் உயர் பதவி, டாக்டர், இன்ஜினியர் ஆகிய சிறந்த வேலை கிடைக்கும். காலையில் சூரிய பகவானை 6-7 மணிக்குள் வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் வளர்பிறை சந்திரனை இரவில் வணங்கினால் விவாகம் நடக்கும். வியாழக்கிழமை குரு பகவானை வழிபட நிறைய கல்வி ஏற்படும். புனர்பூசம் 2ஆம் பாதம் பிறந்தவர். புதன்கிழமை அங்காள பரமேஸ்வரிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட பணம் வந்து கொண்டே இருக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசித்து பின்னர் பைரவை பார்த்து ஓம் பைரவர் அஸ்மி என்று 108 தடவை சொன்னால் அதிக பணம் கிடைக்கும். சனிக்கிழமை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் செய்ய ஒரு பெண்ணுக்கு நல்லது நடக்கும். புனர்பூசம் 3ஆம் பாதம் பிறந்தவர். புதன்கிழமை காமாட்சி அம்மனை வழிபட்டால் நல்ல கல்வி தரும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட்டால் தவறு செய்யும் கணவரை தவறு செய்யாமல் தடுக்கும். சனிக்கிழமை கால் ஊனமானவருக்கு அன்னதானம் செய்தால் தன் வீட்டில் ஊனக்குழந்தை பிறக்காது. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான கெடுபலன் வராது. மிதுனத்தில் உள்ள எந்த கிரகங்களும் கெடுதல் வராமல் பாதுகாக்கும். தேன் அபிஷேகம் குரு பகவானுக்கு செய்தால் மிகவும் நல்லது. மஞ்சள் சந்தனம் அபிஷேகம் செய்தால் கெடுதல் தராது. வியாழக்கிழமை தோறும் பகலில் 2 மணி நேரம் மௌன விரதம் அனுஷ்டிப்பது நல்லது ஆகும். சுபம்.